إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيا عباد الله أوصيكم لي وإياكم بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم في الجنة أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றியவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையில் நடக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் உரிமைகளும் கடமைகளும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எங்களை இந்த உலகத்திலே படைத்து இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்காக மனிதனுக்கு அல்லாஹு தாலா இந்த உறவுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு மனிதன் தனித்து வாழ்ந்துவிட முடியாது. அவனுக்கு பெற்றோர் என்ற உறவை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான், பிள்ளைகள் என்ற உறவை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான், கணவன் மனைவி என்ற உறவை வழங்கியிருக்கிறான், சகோதரன் சகோதரி என்ற உறவை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான். இப்படி வழங்கப்பட்ட உறவுகளிலே அல்லாஹு தாலாவினால் அதிகமான இடங்களிலே அல் குர்ஆனிலே அந்த உறவோடு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அந்த உறவை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அது இந்த பெற்றோர் என்ற உறவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று மனிதனை பார்த்து அல்லாஹு தாலா வசியத்து செய்வதை பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அல்லாஹு தாலா சூரத்துல் இஸ்ராவிலே சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். நாம் மனிதனுக்கு கட்டளையிட்டிருக்கிறோம், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குமாறு நாம் மனிதனுக்கு பணித்திருக்கின்றோம். அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது என்று நாம் மனிதனுக்கு கட்டளையிடுகின்றோம். தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோரோடு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப். அதாவது உங்களிடத்திலே அந்த பெற்றோரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ முதுமையை அடைவார்களாக இருந்தால்
ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களுக்கு நீங்கள் உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறான். அன்புக்கினியவர்களே, உஃப் என்பது அரபி மொழியிலே ஒரு மனிதர் தனக்கு விருப்பம் இல்லாததை, ஒரு வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கு ஆக குறைந்த பெருமானம் உள்ள ஒரு வார்த்தை தான் உஃப். அந்த வார்த்தையை கூட உங்களுடைய பெற்றோரை பார்த்து நீங்கள், அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் வெறுப்படைந்து விட வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா மனிதனை பார்த்து சொல்கிறான். வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டவும் வேண்டாம். வகூலு லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான இங்கிதமான மென்மையான வார்த்தைகள் மூலமாக அந்த பெற்றோரோடு பேசுங்கள், அவர்களோடு உரையாடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, இரக்கத்தோடு பணிவோடு கருசனையோடு அன்போடு அவர்களோடு நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு பறவை தன்னுடைய இறக்கை எப்படி தாழ்த்தி தன்னுடைய குஞ்சுகளை அணைத்துக் கொள்ளுமோ அதே போன்று உங்களுடைய பெற்றோரை பார்த்து நீங்கள் இரக்கமாக அவர்களோடு தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ், நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது, நான் எந்தவித ஒன்று அறிவும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, எந்தவித சக்தியும் இல்லாமல் ஒரு பலவீனமானவனாக இருந்த பொழுது என்னை அவர்கள் பாதுகாத்து எனக்கு உணவளித்து என்னை அவர்கள் வளர்த்தெடுத்து என்று ஆளாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு என்னை சிறுவயதிலே எனக்கு இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று யா அல்லாஹ், நீயும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று பெற்றோருக்கு பிரார்த்திக்குமாறும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். அன்புக்குரியவர்களே, நாம் ஏன் பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஏன் பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அந்த உறவை அல்லாஹு தஆலா எப்படி வைத்திருக்கிறான் பாருங்கள். ஒரு குழந்தை கருவுறுகின்ற பொழுது அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதும் தெரியாது. அந்த குழந்தை பிற்காலத்திலே பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமா செய்யாதா என்பதும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தை கருவுற்றதிலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கின்ற வரைக்கும் அந்த தாய் படுகின்ற பாடுகள், அந்த தந்தை படுகின்ற பாடுகள், அதற்காக எத்தனை இரவுகளை அவர்கள் தூக்கம் விழித்திருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்காக எத்தனை தேவைகளை தியாகம் செய்கிறார்கள். இப்படி அந்த குழந்தையின் மீது அந்த குழந்தையை காண்பதற்கு முன்னாலே அன்பு வைத்தவர்கள் அந்த தாயும் தந்தையும். இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்னாலே எம்மீது இறக்கப்பட்ட ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அது அந்த தாயும் தந்தையும் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா ஏராளமான இடங்களிலே அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த மனிதனை பார்த்து வசியத்து செய்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய பண்புகளை சொல்கின்ற பொழுது, ஏராளமான நபிமார்களை சொல்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா விவரிக்கின்றான். அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வஆதைனாஹுல் ஹுக்ம சபியா, அவர் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது அவருக்கு நாங்கள் ஞானத்தை கொடுத்திருந்தோம். வஹனான மின் லதுன்னா வஸகாத்தன் வகான தக்கியா, அவர் ஒரு தூய்மையானவராக, உல தூய்மை உள்ளவராக, இரக்க குணம் உள்ளவராக இருந்தார். வபர்ரம் பிவாலிதைஹி, அவர் தன்னுடைய பெற்றோரோடு நல்ல உபகாரம் செய்யக்கூடியவராக, பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். வலம் யகுன் ஜப்பாரன் அசியா, அவர் பாவியாகவோ பெருமை அடிப்பவராக இருக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இப்படி ஏராளமான நபிமார்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவே பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது என்பது நபிமார்களுடைய பண்பாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அல் குர்ஆனிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உறவுகளிலே யாரோடு கூடுதலாக நல்ல முறையில் நடக்க வேண்டும், யாரோடு நல்ல உறவை பேண வேண்டும், யாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சஹாபி கேட்கின்றார், ஒரு மனிதர் கேட்கின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் மீண்டும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சும்மமன், இந்த உலகத்திலே அடுத்ததாக நான் இந்த உலகத்திலே நல்ல முறையில் நடப்பதற்கு தகுதியான உறவு யார் என்று கேட்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்முக், உன்னுடைய தாய் என்று சொல்கிறார்கள்.
மீண்டும் அந்த மனிதர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நான் நல்ல முறையில் நடப்பதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்முக், உன்னுடைய தாய் என்றார்கள். மீண்டும் அந்த மனிதர் கேட்கிறார், யார் இந்த உலகத்திலே நான் அடுத்ததாக நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூக், உன்னுடைய தந்தை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு தாயினுடைய மகிமை, ஒரு தாயை இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது, எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், வஹமலத்துஹு குர்ஹன் ஹமலத்துஹு குர்ஹன் வவதுஹு குர்ஹா. அந்த தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை சுமக்கிறார், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தாயை பார்த்து சொல்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தாய் தந்தை உறவு என்பது ஒரு சாதாரண உறவு கிடையாது. நாம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற காலமெல்லாம், அவர்களோடு நல்ல முறையில் நடக்கின்ற காலமெல்லாம் நம்முடைய சுவர்க்கத்தினுடைய வாசல் திறந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபுஹு ரகிம அன்ஃபுஹு ரகிம அன்ஃபுஹு. அவனுடைய மூக்கு நாசமடைந்து விடட்டும், அவனுடைய மூக்கு நாசமடைந்து விடட்டும், அவனுடைய மூக்கு நாசமடைந்து விடட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் யா ரசூலல்லாஹ், யாருடைய மூக்கு நாசமடைந்து விடட்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்ரக அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா அவ் கிலைஹிமா. யார் தன்னுடைய பெற்றோர்களிலே ஒருவரோ அல்லது இருவரையோ முதுமை அடைந்த நிலையிலே தன்னிடத்திலே இருப்பதை அடைந்தும் வலம் யதுகுலில் ஜன்னah, சுவர்க்கம் நுழையவில்லை என்று சொன்னால் இவன் நாசம் அடைந்து விடட்டும், இவனுடைய மூக்கு நாசம் அடைந்து விடட்டும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனிடத்திலே வயதான பெற்றோர்கள் இருப்பார்களாக இருந்தால் அந்த பெற்றோருக்கு நான் நல்லுபகாரம் செய்வது சுவர்க்கத்துக்குள் நுழைவதற்கு இலகுவான ஒரு வழியாக இருப்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய வயது முதிர்ந்த தாயையும் தந்தையும் பராமரிப்பதன் மூலமாக இலகுவாக அடைந்து விட முடியும். அப்படி ஒரு தாயும் தந்தையும் கிடைத்தும் அவர்களிடத்தில் ஒருவர் கரிசனை காட்டாமல் பராமுகமாக தேவைக்கு இல்லாமல் இருந்தால் அவர் சுவர்க்கத்துக்குரிய சந்தர்ப்பத்தை நழுவி விடுகிறார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா அஅலமு அமலன் யதகர்ரபு இலல்லாஹி மின் பிர்ரில் வாலிதைன். நான் பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வதை விட ஒரு அமலை, சுவர்க்கத்துக்குள் நுழைவதற்கான ஒரு அமலை நான் காணவில்லை என்று, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான அமலை காணவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான். ஒரு மனிதர் நீண்ட தூரம் பயணம் போகிறார். பாலைவனத்திலே பயணம் செய்யக்கூடிய அந்த மனிதர் தனக்கு தாகம் எடுத்ததன் காரணமாக ஒரு கிணற்றிலே இறங்கி தண்ணீரை குடிக்கிறார். தண்ணீரை குடித்துவிட்டு மேலே வந்து பார்க்கிறார், ஒரு நாய் தன்னுடைய நாக்கை வெளியே போட்டுக்கொண்டு தாகத்தின் காரணமாக மண்ணை நக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனிதர் உணர்கிறார், எனக்கு ஏற்பட்ட தாகம் எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு ஏற்பட்ட இந்த தாகத்தினால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதே உணர்வுதானே இந்த உயிருக்கும் இருக்கும் என்று மீண்டும் கிணற்றில் இறங்கி நீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த செயலின் காரணமாக அந்த மனிதரை சுவர்க்கத்திலே நுழைவித்தான் என்று. அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக ஒரு நாய், ஒரு உயிர், இதற்கு நாங்கள் இறக்கப்பட்டு அதற்காக அதனுடைய உணர்வுகளை மதித்து நாங்கள் தண்ணீர் கொடுப்போமாக இருந்தால், எங்களுடைய பெற்றோருக்கு, எங்களுடைய தாய்க்கு, எங்களுடைய தந்தைக்கு ஒரு கிளாஸ் நீரை கொடுப்பது அல்லது ஒரு உணவை ஊட்டி விடுவது என்பது அல்லாஹ்விடத்திலே எந்த அளவு உயர்ந்த ஒரு அமலாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமான ஒரு உயிரினத்துக்கு இறக்கப்பட்டு நீர் கொடுத்ததற்கு சுருக்கம் கொடுக்கிறான் என்று சொன்னால், எங்களை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த, எங்களுக்காக பல விடயங்களை தியாகம் செய்த, எங்களுக்காக இரவுகளை தூக்கமிடித்திருந்த அந்த தாயையும் தந்தையையும் நாங்கள் அவர்களோடு இரக்கத்தோடு பார்த்து அவர்களுக்கு ஒரு நீர் ஒரு உணவு ஊட்டிவிடுவோமாக இருந்தால், அவர்களுடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொடுப்போமாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு நிச்சயமாக அந்த அமல் நமக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யமனில் இருந்து ஒரு மனிதர் தன்னுடைய தாயை முதுகிலே சுமந்தவராக மக்காவுக்கு வருகிறார். வந்து தன்னுடைய தாயை கஅபாவை சுற்றி தவாப் செய்து கொண்டிருக்கிறார். தவாப் செய்யக்கூடிய அந்த மனிதர் ஒரு பைத்தை படிக்கிறார், ஒரு பாட்டை படிக்கிறார். நான் என்னுடைய தாய்க்கு ஒரு உயிரினத்தை போன்று, ஒரு கால்நடையை போன்று சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாயை அங்கும் இங்கும் அசைகிறாள், நான் அதை பொருட்படுத்தி கொண்டு அவளுக்காக என்னுடைய முதுகை நான்
தியாகம் செய்து நான் தாய்க்கு ஒரு ஒரு வாகனத்தை போன்று இருக்கிறேன் என்று ஒரு பாட்டை படிக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அந்த மனிதர் வந்து கேட்கிறார், இப்னு உமரே, இப்பொழுது நான் என்னுடைய தாய் என்னை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அந்த தியாகத்துக்கு ஈடு செய்து விட்டேனா என்று கேட்கிறார். அதுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா கல்லா பல் ஜஃப்ரத்தின் வாஹிதா, இல்லை, நீங்கள் அந்த தாய் உங்களை பெற்றெடுக்கின்ற பொழுது பிரசவ வேதனையின் போது துடித்த அந்த ஒரு நொடி துடிப்புக்கு கூட நீங்கள் செய்த காரியம் ஈடாகாது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் ஒரு பெண்ணினுடைய ஒரு தாயினுடைய மதிப்பை எந்த அளவு விளங்கி இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த பெற்றோருடைய விடயத்திலே கரிசனையோடு இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும் கூட மார்க்க ரீதியாக எங்களோடு மார்க்கத்துக்கு முரணான அடுத்த ஒரு மார்க்கத்தில் இருந்தாலும் கூட அவர்களோடு உலக விடயத்திலே நல்ல முறையில் நடக்குமாறு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். அன்புக்குரியவர்களே, வைன் ஜாஹதாக அன் துஷ்ரிக மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா, அந்த பெற்றோர் உன்னை ஒரு இணை வைப்பின் பக்கம் செல்லுமாறு ஏவினால், ஒரு பாவத்தின் பக்கம் ஏவினால், ஃபலா துதிஹுமா, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விடயங்களிலே அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஒரு சிலை வணங்கியாக இருக்கிறார், சிலையை விற்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கிறார். இருந்தும் அந்த தந்தையோடு பேசுகின்ற பொழுது, யா அபதி, என்னுடைய அன்பு தந்தையே. ஒரு மிகப்பெரிய பாவம் இணை வைப்பது என்பது நமக்கு தெரியும், மிகப்பெரிய பாவம். அப்படி பாவம் செய்யக்கூடிய ஒரு தந்தை, சிலை வியாபாரம் செய்யக்கூடிய தந்தை, அந்த தந்தையோடு பேசுகின்ற பொழுது எவ்வளவு ஒழுக்கமாக பேசுகிறார்கள். யா அபதி, என்னுடைய அன்பு தந்தையே, லிம தஅபுது மா லா தஸ்மா வலா யப்சிர், ஏன் நீங்கள் பார்க்காத கேட்காத இந்த விக்கிரகங்களை வணங்குகிறீர்கள் என்று அழகான முறையிலே தந்தையிடத்திலே கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இணை வைக்கக்கூடிய தந்தையாக இருந்தாலும் அவரோடு நாங்கள் அவருக்கு நல்ல விடயத்தை சொல்கின்ற பொழுது பண்பாக பேச வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்புக்கினியவர்களே, ஆகவே பெற்றோருடைய விடயத்திலே நாம் மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜுரைஜ் என்ற ஒரு நல்லடியார் இருந்தார். பனி இஸ்ராயல் காலத்திலே ஜுரைஜ் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார். இவர் ஒரு வணக்கசாலியாகவும் இருந்தார். ஒரு மடத்தை கட்டி அதிலே வணங்கக்கூடியவராக இருந்தார். ஒரு நாள் அவருடைய தாய் வந்து அழைக்கிறார், யா ஜுரைஜ், ஜுரைஜே என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஜுரைஜ் அப்பொழுது ஒரு வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் யோசிக்கிறார், நான் வணக்கத்தில் ஈடுபடுவதா அல்லது தாயினுடைய பேச்சுக்கு மதிப்பளித்து வணக்கத்தை விட்டுவிட்டு தாயை நோக்கி செல்வதா என்று யோசிக்கிறார். பிறகு முடிவெடுக்கிறார், வணக்கம் தான் சிறந்தது என்று வணக்கத்தை தொடர்கிறார். மீண்டும் அதே தாய் அடுத்த நாளும் அதே நேரத்தில் வருகிறார். ஜுரைஜ் வணக்கத்தில் இருக்கிறார். ஜுரைஜை அழைக்கிறார். ஜுரைஜ் பதிலளிக்கவில்லை. மூன்றாவது நாளும் தாய் வருகிறார். ஜுரைஜை அழைக்கிறார். ஜுரைஜ் பதிலளிக்கவில்லை. தாய்க்கு கோபம் வந்து விட்டது. தாய் சொல்கிறார், நீ ஒரு பாவியினுடைய முகத்தை பார்க்காமல் மரணிக்க மாட்டாய் என்று சபதம் செய்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா இவருடைய தாயினுடைய துஆவை அங்கீகரித்து விட்டான். சில நாட்கள் கழிகிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான நடத்தையுள்ள பெண் சில மனிதர்களோடு சபதம் வைக்கிறார், நான் ஜுரைஜை வழிகெடுப்பேன் என்று. அவர்கள் சொல்கிறார்கள், ஜுரைஜை உன்னால் நெருங்க முடியாது, அவர் ஒரு மிக பெரிய ஒரு வணக்கசாலியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி சபதம் விட்டுவிட்டு ஜுரைஜை தவறான வழிக்கு அழைக்கிறார். ஜுரைஜ் அவருடைய அந்த தவறான நடத்தைக்கு இணங்கவில்லை. பின்னால் அந்த பெண்மணி என்ன செய்கிறார், ஒரு ஆட்டிடியனோடு தவறான முறையில் நடந்து ஒரு குழந்தையை சுமக்கிறார். இப்பொழுது மக்களிடத்தில் சொல்கிறார், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஜுரைஜுடைய குழந்தை என்று பொய் சொல்கிறார். மக்களும் இதை நம்பிவிட்டார்கள். குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. மக்கள் கோபத்தால் ஜுரைஜினுடைய அந்த வணக்கஸ்தலத்தை உடைக்கிறார்கள். ஜுரைஜை வெளியே எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜுரைஜ் கேட்கிறார், என்ன விஷயம், எதற்காக என்னுடைய மடத்தை உடைக்கிறீர்கள், எனக்கு அடிக்க பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார், நீ இந்த பெண்ணோடு தவறாக நடந்தாய், குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப ஜுரைஜ் அவர்கள் அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். குழந்தை கொண்டு வரப்படுகிறது. குழந்தையினுடைய வயிற்றிலே கையை வைத்து கேட்கிறார்கள், உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறார்கள். அந்த குழந்தை பேசுகிறது, என்னுடைய தந்தை இந்த ஆட்டிடையன் என்று அந்த செய்தியை சொல்கிறது.
அதாவது பிறந்த குழந்தைகளிலே பேசிய 3 குழந்தைகளிலே இந்த குழந்தை ஒன்று. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. அப்பொழுது மக்கள் கை செய்தப்படுகிறார்கள். நாங்கள் அவசரப்பட்டு இவருடைய மடத்தை உடைத்து விட்டோமே, இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு இந்த மடத்தை தங்கத்தினால் கட்டித்தரவாண்டு கேட்கிறார்கள். ஜுரை சொல்கிறார், தேவையில்லை, இருந்த மாதிரி கட்டித்தாருங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஒன்று, எங்களுடைய பெற்றோருடைய அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். நாங்கள் ஃபர்லான தொழுகையை தவிர சுன்னத்தான தொழுகையோ அல்லது இதர வணக்கங்களில் ஈடுபடுகின்ற பொழுதோ ஃபர்லை தவிர அடுத்த வணக்கங்களை விட பெற்றோருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று பெற்றோர்களாகிய நாம் குழந்தைகளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் பதுவா செய்துவிடக்கூடாது. அந்த பதுவா ஏற்றுக்கொள்ளப்படும். அது நல்ல விஷயத்துக்கு கேட்டாலும் சரி, கெட்ட விஷயத்துக்கு கேட்டாலும் சரி, துவாவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், பதுவாவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தஆலா அந்த துவாவின் மூலமாக அந்த ஜுரைஜை சோதிக்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா ஜுரைஜையும் விட்டுவிடவில்லை. ஜுரைஜை அல்லாஹு தஆலா காப்பாற்றுகிறான். அவர் அல்லாஹுடைய அடியானாக இருந்தார். ஒரு இஹ்லாஸான முறையில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு அடியானாக இருந்ததனால் அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை பேச வைத்து ஜுரைஜை கண்ணியப்படுத்தி மீண்டும் அவருடைய மடத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு செய்து கொடுக்கிறான். ஆக இந்த செய்தி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக பதுவா செய்துவிடக்கூடாது. அதே போன்று பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுடைய பேச்சுக்கு காது கொடுக்க வேண்டும் என்ற செய்திகளையும் நமக்கு சொல்கிறது. ஆகவே பெற்றோருடைய விஷயத்திலே நாம் பக்குவமாக நல்ல முறையில் நடந்து நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா அம்மா பஅத். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எவ்வாறு பெற்றோருடைய விஷயத்திலே கவனமாக நடக்க வேண்டுமோ, அவர்களுடைய உரிமை விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டுமோ, அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டுமோ, அதே போன்று பெற்றோர்களாகிய எமக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்திலே சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது. இஸ்லாம் அதை மறுக்கவில்லை, அதை மறக்கவும் இல்லை. ஆகவே பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுடைய உரிமைகள் விஷயத்தில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே முறைப்பாடு செய்கிறார். என்னுடைய மகன் என்னுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்கிறான் இல்லை, எனக்கு கட்டுப்படுகிறான் இல்லை, என்னை எப்பொழுதும் நோவினைப்படுத்தி கொண்டே இருக்கிறான், அவனால் நான் நிம்மதியாக தூங்குவதே கிடையாது என்று அந்த மகனை பார்த்து முறைப்பாடு செய்து கொண்டே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கோபம் வருகிறது. அந்த மகனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள். மகன் அழைத்து வரப்படுகிறார். அந்த மகன் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய முகத்தை பார்த்ததும் தந்தை தன்னை பற்றி நிறைய விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு சொல்லியிருப்பார் என்பதை விளங்கிக் கொண்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய தந்தை நீ நிம்மதியாக விடுவதில்லையாமே, உன்னுடைய தந்தையை நீ தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கிறாயாமே, ஏன் இப்படி செய்கிறாய் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், ஹலீஃபா அவர்களே, அமீருல் மூமின் அவர்களே, அவசரப்பட வேண்டாம் என்னுடைய விஷயத்திலே. எப்படி ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் மீது கடமைகள் இருக்கிறதோ, உரிமைகள் இருக்கிறதோ, அதே போன்று பிள்ளையுடைய விஷயத்திலும் பெற்றோருக்கு கடமைகள் இருக்கிறதா, உரிமைகள் இருக்கிறதா என்று கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது உரிமை, உனக்கு ஒரு சிறந்த தாயை ஏற்படுத்த வேண்டும். உனக்கு ஒரு சிறந்த தாயை தெரிவு செய்வது தந்தையினுடைய பொறுப்பாக இருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல பெயரை சூட்டுவது ஒரு தந்தையினுடைய பொறுப்பாக இருக்கிறது. உன்னை நல்ல முறையிலே அல் குர்ஆனை படித்து கொடுத்து உன்னை மார்க்கத்திலே வளர்ப்பது ஒரு தந்தையினுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இளைஞன் சொல்கிறான், இந்த 3இல் ஒன்றை கூட என்னுடைய தந்தை எனக்கு செய்யவில்லை. என்னுடைய தாயோ ஒரு மஜூசியத்திலே நெருப்பு வணங்கிடத்தில் இருந்த ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாள். அவள் புத்தி குறைபாடான ஒரு பெண்ணாக இருந்தால் 2 தீனார்களுக்கு என்னுடைய தந்தை அந்த பெண்ணை வாங்கினாள். ஒரு அடிமைக்கு பிறந்த குழந்தை என்பதனால் என்னுடைய தந்தை பிறந்ததிலிருந்து வெறுக்க ஆரம்பித்தார். எனக்கு ஜூல் என்ற பெயர் வைத்தார். ஜூல் என்றால் வண்டு. எனக்கு வண்டு என்று பெயர் வைத்திருந்தார். அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை கூட எனக்கு படித்து தரவில்லை. அல் குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை கூட என்னுடைய தந்தை எனக்கு படித்து தரவில்லை என்று அந்த இளைஞன் சொல்கிறான். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த சிறுவன், அந்த இளைஞன் உங்களுக்கு தொல்லை தருவதற்கு முன்னால் அந்த சிறுவனுடைய விடயத்திலே நீங்கள் அவனுக்கு நோவினைப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் முள்ளு மரத்தை விதைத்து விட்டு பேரிச்சம்பழத்தையோ அல்லது திராட்சை பழத்தை எதிர்பார்க்க முடியாது.
ஆகவே நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக ஆக வேண்டுமாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கான தாய் சிறந்த ஒரு தாயாக இருக்க வேண்டும், அந்த மார்க்கப்பட்டுள்ள ஒரு தாயாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு சிறந்த பெண்ணாக இருந்தால்தான் உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் சாலிகான குழந்தைகளாக இருப்பார்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுகின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு நிறைய பேர் என்ன பேர் வைக்கிறோம் என்பதே தெரியாது. வார்த்தைக்கு லேசானது என்று வைக்கிறார்கள், ஆனால் கருத்தை பார்த்தால் அதற்கு மாற்றமாக இருக்கும். ஆகவே சிறந்த கருத்துள்ள பெயர்களை வைக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த குழந்தைகளை அல் குர்ஆனுடைய முறைப்படி ஹதீஸ்களை கற்றுக் கொடுத்து அல்லது அதற்கான உலமாக்களிடத்தில் அந்த குழந்தைகளை அனுப்பி அவர்களுக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த மூன்றை நாங்கள் தவற விட்டுவிட்டு பின்னால் அந்த குழந்தையை தாண்டோடித்தனமாக வளர்ந்ததன் பின்னால் அவன் எனக்கு கட்டுப்படுவதில்லை, இப்பொழுது எனக்கு பிரச்சனையாக இருக்கிறான் என்று கை செய்தப்பட்டு எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், நாளை மறுமையிலே உங்களுடைய அமானிதங்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய குழந்தைகளை பற்றி அல்லாஹு தஆலா கேட்பான். இந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்கினியவர்களே, அடுத்ததாக நாம் குழந்தைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் துஆ செய்வதே கிடையாது, குழந்தைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதே கிடையாது, தாண்டோடித்தனமாக இருப்போம். உலக விஷயங்களுக்காக குழந்தைகள் உலக விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறோம். அவர்களுக்காக நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுடைய உணவு தேவைகள் உடை தேவைகளை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் அவர்களுக்காக துஆ கேட்கின்றோமா, அவர்களுடைய ஆன்மீக தேவைகளுக்காக யோசிக்கின்றோமா என்பதை அதிகமான பெற்றோர்கள் கவனமில்லாமல் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்காக துஆ செய்ய வேண்டிய முறையையும் சொல்லி தருகிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என்னுடைய சந்ததியிலிருந்தும் என்னுடைய மனைவிகளிலிருந்தும் எனக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியானவர்களாக அல்லாஹு தஆலா என்னுடைய சந்ததியை ஆக்குவாயாக என்று ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகிறான். அன்புக்குரியவர்களே, ஆகவே பெற்றோர்களாகி நாம் நம் குழந்தைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் பதுவா செய்துவிடக் கூடாது என்பதை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து தன்னுடைய மகன் தனக்கு தொந்தரவாக இருப்பதாக முறைப்பாடு செய்கிறார்கள். அதற்கு அப்துல்லா பின் முபாரக் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் தஅவுத அலைஹி, உன்னுடைய மகனுக்கு எதிராக நீ பதுவா செய்தியா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், ஆம் என்று சொல்கிறார் அந்த தந்தை. அப்ப அப்துல்லா பின் முபாரக் சொல்கிறார்கள், அது அஃப்ஸத்துஹு, நீங்கள் அந்த மகனை நீங்கள் தான் வழிகெடுத்து விட்டீர்கள், பாழாக்கி விட்டீர்கள், அவனுக்காக பதுவா செய்து அவன் குழப்பக்காரனாக மாறுவதற்கு காரணம் நீங்கள் தான் என்பதை அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் கோபம் வந்தாலும் எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, அடுத்ததாக பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாம் நீதமாக நடக்க வேண்டும். இன்று நிறைய பேர்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிடித்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையோடு மாத்திரம் இரக்கமாக இருப்பது, அந்த குழந்தைக்கு மாத்திரம் பரிசுகள் வழங்குவது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு குழந்தை தனித்துவமாக இருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. குழந்தைகளோடு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாங்கள் அன்பளிப்புகள் கொடுக்கின்ற பொழுது அல்லது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நிறைய பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு விருப்பமான குழந்தைகளுக்கு சில நேரம் சொத்துக்களை கூட கூடுதலாக எழுதி விடுவார்கள். இது என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிற்காலத்திலே அந்த குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொள்வதற்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பட்டுக் கொள்வதற்கு அந்த தந்தை காரணமாகி விடுகிறார். அது எந்த அளவுக்கு போய் முடியும் என்று சொன்னால், அந்த தந்தை மரணித்தாலும் அந்த குடும்பத்துக்குள் அந்த பிரச்சனை முடிவதே கிடையாது. ஊர் மக்கள் எல்லாம் இன்னாருடைய குடும்பம் அடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு மிக மோசமான நிலைமையை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது. ஆகவே குழந்தைகளுடைய விஷயத்திலே நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று குழந்தைகளுடைய விஷயத்திலே இரக்கமாக நடக்க வேண்டும்.
அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற நபி தோழர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையாகிய ஹசன் ரலியல்லாஹு அவர்களை அவர்களோடு முத்தமிட்டு அவர்களோடு அன்பாக இரக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து அக்ரா இப்னு ஹாபிஸ் கேட்கிறார், என்னிடத்திலே 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு பிள்ளையை கூட நான் என்ன செய்யவில்லை, முத்தமிட்டதில்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் பிள்ளைகளுடைய விஷயத்தில் இரக்கமாக இல்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளோடு நாம் இரக்கமாக இருக்க வேண்டும், அவர்களோடு பாசத்தோடு இருக்க வேண்டும், அவர்களுடைய விஷயங்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வோடு மதித்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். பெற்றோரிடத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசலாம் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அந்த குடும்பம் ஒரு உறுதியான ஒரு நல்ல ஒரு குடும்பமாக, பிணைப்பான குடும்பமாக உருவாகுவதற்கு இந்த பெற்றோருடைய அன்பு முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இன்று நிறைய பிள்ளைகளை பெற்றோர்கள் பார்ப்பதே கிடையாது. அவர்கள் தொழில் என்பதற்காக தொழிலை அலைகிறார்கள். கடைசியில் அந்த பிள்ளை வாப்பாவை இரவிலும் காண முடியாத ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே குழந்தைகள் மீது நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை மதித்து நடக்க வேண்டும், குழந்தைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடத்திலும் அந்த குழந்தைகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். குழந்தைகள் என்பது அமானிதம் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா